உயிர் நண்பா, உடன்பிறவா சகோதரா, இங்க பாருப்பா. நான் இந்த சாக் பீஸ திருடங்களை பிடிக்கிறதுக்காகவே தயாரிச்சிருக்கேன். எங்கெல்லாம் திருட்டு நடக்கும்னு தோணுதோ அங்கெல்லாம் இந்த சாக் பீஸால ஒரு கோடு போட்டுருங்க. எப்போ அந்த திருடன் அந்த கோட்டை கிராஸ் பண்றானோ அப்ப அவனுக்கு உடனே ஞாபக மறதி வந்துரும். அவன் வந்த விஷயத்தையும் மறந்துடுவான். திருடன் வந்த விஷயத்தையும் மறந்துடுவான்ப்பா. இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா அவன் யாருன்னே அவன் மறந்துடுவான். எங்க இருந்து வந்தானு கூட மறந்துடுவான். அந்த சாக் பீஸை என்கிட்ட குடுறா. இதை எடுத்துட்டு போய் அந்த குட்டப்பையன் தான் இருக்கான், அவன் ஏரியாவை சுத்தி ஒரு கோடு போடுறான், எல்லாத்தையும் மறந்துடுவான்டா. அதான் நல்லது. அதுக்கப்புறம் அவன் திருட்டு தொழிலே விட்டுருவான். மக்கள் எல்லாம் நிம்மதியா இருப்பாங்க. இதோட எஃபெக்ட் உங்களை தாக்காம இருக்க நான் ஒரு கேப்சூலையும் ரெடி பண்ணிருக்கேன்ப்பா. இந்த கேப்சூலை சாப்பிடுறவங்களுக்கு இந்த லைனோட எஃபெக்ட் தாக்கவே தாக்காதுப்பா. ஆமாப்பா, ஒரே ஒரு தடவை அந்த லைனை கிராஸ் பண்ணிட்டா அந்த லைன் இருந்த இடமே தெரியாம மறைஞ்சிரும். அதாவது பூசணிக்கா மணியா, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெளிவா புரிஞ்சு போச்சு. இந்த லைனை எவன் தாண்டானோ முதல்ல தாண்டவனுக்கு மட்டும் தான் பாதிப்பு ஏற்படும், பின்னாடி வரவனுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அதான சொல்ல வரேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் அந்த கேப்சூல்ஸை இப்ப திருடிட்டு போயிடுறேன். அந்த கேப்சூல் சாப்பிட்டேன்னா அந்த லைன் என்ன பண்ண முடியும்? பெஸ்ட் ஆஃப் லக் நண்பா, பெஸ்ட் ஆஃப் லக். அவ்வளவுதான்டா. பத்துல மணியா, இப்ப வேடிக்கை பாரு. அந்த குட்டப்பையன் தானே எப்ப வேட விட்டு வெளியே வரானோ அவன் வெளியில வந்து ஒரு தடவை லைனை கிராஸ் பண்ணா அதுக்கப்புறம் புர்புரி நகரத்துல திருமண பக்கம் எல்லாம் அமைதி அமைதின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இப்பவே ஜோனை ஃபாலோ பண்ணி பிடிக்க போறேன். அவனை எப்படி பிடிக்கிறேன் பாரு. அதுக்கப்புறம் பெரிய லெவல்ல பார்ட்டி வைக்க போறேன். ஆர் யூ ரெடி கான்ஸ்டபிள்ஸ்? நான் இந்த காட்டுக்குள்ள எதுக்காக வந்தேன்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் யாரு? நீங்களும் இங்க பரதநாட்டியம் ஆட வந்திருக்கீங்களா? வாங்க ஆடலாம். தக்க தக்க தையா, தக்க தக்க தையா, தக்க 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 தாலா. அந்த குட்டப்பைய ஜான ஒரு வழி பண்ணலாம் நீங்க வந்தோம். ஆனா அவன் இங்க இல்ல, எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா நீங்க மாட்டிக்கிட்டீங்களா சிங்கம்? நீங்க சிங்கம் சாரை இமிடியேட்டா டாக்டர் ஜக்கா சார் கிட்ட கூட்டிட்டு போங்க. அவர்கிட்ட ஒரு கேப்சூல் இருக்கு, அதை சாப்பிட்டா சிங்கம் சார் சரியாயிடுவாரு. தக்க தையா, தக்க தையா, யா தக்க தக்க தா தக்க. நீங்க 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 நான் உங்ககிட்ட என்னோட காரை நல்லா கிளீன் பண்ண சொன்னேன்ல, ஏன் இன்னும் பண்ணாம இருக்கீங்க? உங்க பக்கத்து வீட்டு நண்பனுக்காக நீங்க இத கூடவா செய்ய மாட்டீங்க? இப்ப உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இனிமே இதுக்கெல்லாம் வேற ஆளை பாத்துக்கடா அகல பையா. இவன் கார நம்ம போட்டு பத்தலோ. அந்த தடி தாண்ட வர பாக்ஸர் நம்மள அடிக்கிறது மட்டும் இல்ல, சுத்தமா எல்லாத்தையும் மறக்க போற மாதிரி உள்ள எஸ்கேப். இவனுங்க கிட்ட சண்டை போட்டு பிரயோஜனம் இல்ல, இவனுங்களை அப்புறமா பாத்துக்கலாம். உள்ள வாங்க, கதவு திறந்து தான் இருக்கு. டக்கலக்கனா யாருப்பா? சரி, நான் இங்க வந்திருக்கேன். பூசணிக்கா மாட்டேங்க, அந்த பாக்ஸருக்காக போட்டு வச்ச கோட்டை நீ ஏன்டா தாண்டின மண்டப்பாயில? அப்படி நான் ஒரு பாக்ஸரா? அப்போனா நான் பாக்ஸர் தான், பாக்ஸரே தான். ஆமா, வாங்க பாக்ஸ் பண்ணலாம். அந்த பக்தர் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நாங்க அந்த கோடை கீழே போட்டு வச்சோம். அதை தாண்டும் போது தான் இவருக்கு இந்த மாதிரி வினோதமான ஒரு என்ன பண்ணீங்க? எப்ப பாரு ஏதாவது ஒரு பிரச்சனை உடுப்படிட்டே இருக்கீங்க. யோ டாக்டர் வாயா, கேப்சூல சாப்பிட்டா சரியாயிடும். வாங்கோயா. யோ டாக்டர் வாயா, வா சொல்றலையா. நீ யாரு? நீங்க பாக்ஸரா? சொல்லு 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 சொல்லு. இந்த ரைட்ல வைக்கோ. 20 வருஷம் பழக்கின நண்பனையா தூக்கி அடிக்கிறியா? அம்மா அட நண்பா, பாக்ஸிங் கிளவுஸ் நீ ஏன் போட்டிருக்க? ஏய், என் கிளவுஸ் நான் போட்டிருக்கேன். மரியாதையா என்னோட கிளவுஸ் திரும்ப கொடுத்துரு. இந்தா வாங்கிக்க. பல்ராம் நாயுடு, முதல்ல அந்த பூசணிக்கா மாட்டேன் எல்லாரும் கூட்டு போயிடு. அந்த குட்ட பையனை ஜாட நாங்க தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வரோம்.
நம்மளோட அந்த குட்டை ஜான் எங்கடா போனா? போஸ் எங்க கிட்ட என்ன சொன்னாருன்னா அவரு டீ சாப்பிட போயிருக்காரா. ஆஹா, டீ கடை மட்டும் கடையா? எப்படி? தேங்க்யூ. சரியான நேரத்துல குரங்கு மாதிரி தாவி என் குழந்தையை காப்பாத்தி என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க. என் குழந்தையை காப்பாத்தினதுக்காக ரொம்ப நன்றி. குரங்கு மாதிரியா? குரங்கு மாதிரி நான் தாவணனா? அப்படின்னா நான் தான் குரங்கா? ஆமா, நான் குரங்கே தான். அடே மோட்டு, கொஞ்சம் என் கூட வாடா. டேய், எங்கடா வர சொல்ற? நீ மனுஷன், நான் குரங்கு. நம்ம ரெண்டு பேருக்கு சிங்க் ஆகாது. இனிமே உன்னோட எல்லா நண்பர்களும் இப்படிதான் இருப்பாங்க. எங்க பாரு, கேப்சூல்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்கு. சூப்பர் பல்லு. உன்னோட நண்பர்கள் எல்லாருமே இப்படி மாறிட்டாங்க. நீ மட்டும் எப்படி தப்புச்ச? ஒரே ஒரு கோடு கிழி, அந்த கோடை தாண்டி நீயும் எல்லாத்தையும் மறந்துடு. அதுக்கப்புறம் அவங்க கூட சேர்ந்து டான்ஸ் ஆடு பத்துலு. பை பை, see you. சீக்கிரமா தண்டனை கட்டானோட இடத்துக்கு போய் அங்க இருக்கிற கேப்சூலை நம்ம எடுத்தாக்கணும் மோட்டு. ஜான், மரியாதை அந்த கேப்சூல் எங்க கிட்ட கொடுத்துட்டு இனிமே நீயும் வெளியில எங்கேயுமே போக முடியாது. நான் வெளியே வர மாட்டேடா. உனக்கு தேவைன்னா நீ உள்ளவா. என்கிட்ட 3 மாசத்துக்கு தேவையான சாப்பாடு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த லைன் தானாவே அழிஞ்சு போயிடும். தைரியம் இருந்தா தாண்டி வா. அந்த லைனை தாண்டி வா. உங்க ஜோடி மோட்டோவையும் பத்துலையும் பிரிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லடா. தண்டனை கட்டான். இப்ப பாரு. இது சீட்டிங். நீ தப்பான வழியில உள்ள வந்துட்ட. முள்ளால தண்டை எடுக்கணும். ஓடாதே ஓடாதே, நீ ஓடினா நான் வருவேன். அது அவனை ஓடி அப்படி பார்த்துட்டு சொரங்க தோண்டி உள்ள வந்தானா நம்மளால ஏன் வெளியே போக முடியாது. பை பை பார்த்து, நாம அப்புறம் சந்திக்கலாம். ஒவ்வொரு தடவையும் உன்னோட இந்த மட்டமான ஐடியா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதுடா. பெரிய ஜிஞ்சில பாட்டுக்கா. ஆமா, நான் யாரு? நீ யாரு? நான் தனி ஒருவன்டா. தனியா இருந்து எதை வேணாலும் சாதிப்பேன். நீ இங்கே இரு. பாத்ரு, என்ன பண்ற? நில்லு. வச்சுக்க. அட கசிடாராம், முகத்துக்கு திடீர்னு என்னப்பா ஆச்சு? உன்னோட இந்த முகத்தோட லட்சணத்தை பார்த்தா யாரோ ஒண்ணு அடிச்ச மாதிரியே இருக்கேப்பா. டாக்டர் ஜட்கா, நீ பழையபடி சரியாயிட்டியா? எல்லாத்தையும் மறந்துட்ட போல இருக்கே ஐயா. தக்க தக்க டா 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 தக்க தக்க டை தக்க டா. ஏ கான்ஸ்டபிள், மோட்டோ நில்லுடா. முதல்ல இந்த கேப்சூல் சாப்பிடுற ப்ளீஸ்டா. வாடா இறங்கி. கடவுளே, சீக்கிரமா மோட்டுவ புடி. அவன் மரத்துல இருந்து மரம் தாவிட்டே இருக்கான். இவனுக்கு என்ன ஆச்சு?
மோட்டோ அப்படியே கொஞ்சம் வாயை தேடுடா, இந்த கேப்சூல சாப்பிடுறா. போடா மண்டை, எனக்கு வாழைப்பழம் தானே ரொம்ப பிடிக்கும். நான் இனிமே வாழைப்பழம் மட்டும் தான் சாப்பிடுவேன், அது ரஸ்தாளி தான் பிடிக்கும். அடடா, இப்ப நான் வாழைப்பழத்துக்கு எங்கடா போவேன்? சீக்கிரமா ஏதாவது பண்ணுங்க, இல்லன்னா நான் கீழே விழுந்துருவேன். இல்ல இல்ல, நம்ம எல்லாரும் கீழே வந்துரும் போல இருக்கு. மோட்டோ போத்துக்கோயா ப்ளீஸ். ஐடியா, குரங்குகள் நாம என்ன பண்ணல அதை அப்படியே திரும்ப பண்ணணும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த யுத்தியை தான் நான் இப்ப நான் கையில எடுக்க போறேன். அம்மா இதான் சரியான நேரம். நாம எப்படா இதுக்கு மேல வந்து சொல்லணும்? எனக்கு இப்ப எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துருச்சு. அந்த கூட்டமை எங்க போனா? ஜாடிக்கு தாண்டா இருக்கா. ப்ளீஸ் இந்த சர்க்கிள் இருந்து வெளியே கொண்டு வாங்க ப்ளீஸ். இந்த மாதிரி கொடுமைகள்லாம் பண்ணாதீங்கடா. ஏ ஜா, இனிமே இதுதான் உன்னோட ஜெயிலு. இனிமே வாழ்நாள் பூரா எங்கேயே இரு. பாய் பாய். தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க.